2026ல லேட்டஸ்ட் டிஎன்ஏ டெக்னாலஜி மூலமா 2000 வருஷம் பழமையான சாக்கடல் சுருள் ஏடுகளை, அதாவது அந்த டெட் சீ ஸ்க்ரோல்ஸை ஸ்கேன் பண்ணப்போ ஒரு முரண்பாடு வெளியே வந்துச்சு. அந்த ஏடுகள்ல இருக்கிற சில டிஎன்ஏ பூமியில நாம பார்த்த எந்த ஒரு விலங்கோடவும் மேட்ச் ஆகல. அப்போ மானிட்டர்ல ஃபிளாஷ் ஆன அந்த மெசேஜ் அன்னோன் ஸ்பீஷீஸ். ஆர்கியாலஜிஸ்ட்ஸ் பல வருஷமா இந்த சுருள்கள்ல இருக்கிற எழுத்துக்களை படிச்சுட்டு இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு 2026இன் டூல்ஸ் அந்த எழுத்துக்களை தாண்டி இந்த ஏடுகள் எதனால செஞ்சாங்க அப்படிங்கிற அந்த பயாலாஜிக்கல் மேட்டரை ஆராய ஆரம்பிச்சிருக்கு. டிஎன்ஏ டெஸ்ட்ல ஒரு முக்கியமான விஷயம் கிடைச்சது. அந்த பாலைவன குகையில கிடைச்ச பல சுருள்கள் அங்க பண்ணது கிடையாது. அந்த விலங்குகளோட டிஎன்ஏ நூற்றுக்கணக்கான மைல்களுக்கு அப்பால் இருக்கிற பச்சை பசேல்னு இருக்கிற ஏரியாக்களோட ஒத்துப்போகுது. இந்த சுருள்கள் 2000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த குளோபல் இன்ஃபர்மேஷனை சுமந்து வந்த ஒரு பயாலாஜிக்கல் ரெக்கார்டா மாறியிருக்கு. அந்த மர்மமான டிஎன்ஏ துண்டுகள் நாம இப்போ நினைச்சிட்டு இருக்கிற ஹிஸ்டரியை விட ரொம்பவே சிக்கலான ஒரு கதையை சொல்லுது. 1947ஆம் வருஷம் கும்ரான் டெசர்ட் காணாம போன ஆட்டை தேடி வந்த ஒரு பெடவோ என் பையன் இருண்ட குகைக்குள்ள ஒரு கல்ல வீசுறான். ஒரு மண்பானை உடையிற சத்தம் கேக்குது. உள்ள பார்த்தா ஆயிரக்கணக்கான பழமையான தோல் சுருள்கள். இந்த போட்டோவை பாருங்க. இது அந்த சுருள்களோட சிதறிப்போன துண்டுகள். ஆயிரக்கணக்கான உடைந்த பீஸ்களை கொண்ட ஒரு பிரம்மாண்டமான ஜிக்ஸாக் பசில் இது. எந்த பீஸ் எதோட சேரும்னு வெறும் கண்ணால கண்டுபிடிக்கிறது இம்பாசிபிள். 2026இன் ஆராய்ச்சியாளர்கள் இந்த சிக்கலை தீர்க்க ஒரு புது வழியை கையாண்டாங்க. அவங்க எழுத்துக்களை விட்டுட்டு அந்த தோலோட டிஎன்ஏவை வரிசைப்படுத்தினாங்க. இதனால ஒரே விலங்கோட தோல்ல இருந்து வந்த துண்டுகளை ரொம்ப கரெக்டா கண்டுபிடிச்சு ஒட்ட முடிஞ்சது. இந்த ஆய்வோட முடிவுல ஒரு ஆச்சரியமான உண்மை தெரிஞ்சது. பாலைவன ஆட்டுத்தோல்ல எழுதப்பட்ட ஒரு ஏட்டோட தொடர்ச்சி மாட்டுத்தோலோட கச்சிதமா மேட்ச் ஆச்சு. தண்ணியே இல்லாத அந்த வறண்ட பாலைவனத்துல மாடுகளை வளர்க்கவே முடியாது. சோ அந்த தகவல்கள் உலகத்தோட பல இடங்கள்ல இருந்து இந்த குகைக்கு வந்து சேர்ந்திருக்கிறது இப்போ கன்ஃபார்ம். இந்த லேப் போட்டோல இருக்கிறவர் செய்யறது ஒரு நுட்பமான ஃபோரென்சிக் டெஸ்ட். எரேமியா தீர்க்கதரிசியோட புஸ்தகத்தோட 2 வெவ்வேறு காப்பிகள் இந்த குகையில கிடைச்சது. ரெண்டுமே வெவ்வேறு மிருகங்களோட தோள்கள்ல இருந்துச்சு. அதோட எழுத்துக்கள்லையும் சில சின்ன மாற்றங்கள் செஞ்சிருந்தாங்க. அந்த தோள்களை செக் பண்ணப்போ அந்த ஏரியாவுல கிடைக்காத சில விசித்திரமான கெமிக்கல்ஸ் மூலமா அதை பதப்படுத்தி இருக்கிறது தெரிஞ்சது. இது 2000 வருஷங்களுக்கு முன்னாடியே இயங்கின ஒரு ரகசிய தகவல் பரிமாற்ற நெட்வொர்க்கை காட்டுது. 2026இன் மல்டி ஸ்பெக்ட்ரல் கேமராக்கள் மூலமா அதை பார்த்தப்போ ஒரு ரகசியம் வெளியே வந்துச்சு. சாதாரண வெளிச்சத்துல வெறும் கருப்பு புள்ளிகளா தெரிஞ்ச தோல்ல யூவி ரேஸ் பட்ட உடனே கண்ணுக்கு தெரியாத ரகசிய எழுத்துக்கள் ஒளிர ஆரம்பிச்சது. அந்த மறைமுக மை மூலமா வானியல் கணிப்புகளும் நட்சத்திரங்களோட பொசிஷன்களும் எழுதப்பட்டிருந்துச்சு. அந்த மைய செக் பண்ணப்போ அதுல ஆழ்கடல்ல வாழ்ற சில விசித்திரமான உயிரினங்களோட என்சைம்கள் கலந்திருக்கிறது கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. குறிப்பிட்ட ரகசியங்களை சில ஸ்பெஷல் ஆளுங்க மட்டும் படிக்கணும் அப்படிங்கிற விஷயங்களுக்கு முன்னாடியே அட்வான்ஸ்டு கிரிப்டோகிராஃபி முறைகளை பயன்படுத்தியிருக்காங்க. இந்த செப்பு தகட்ட பாருங்க. இது தோல்ல எழுதல, மெட்டல்ல ஆழமா செதுக்கப்பட்டிருக்கு. பல பில்லியன் டாலர்கள் மதிப்புள்ள தங்க பொக்கிஷங்கள் புதைக்கப்பட்டிருக்கும் 64 இடங்களை குறிக்கிற ஒரு ரகசிய மேப் இது. அந்த பொக்கிஷங்களை பாதுகாக்க அவங்க பயன்படுத்தின சிக்கலான மெக்கானிக்கல் லாக் சிஸ்டம் பத்தின குறிப்புகள் அந்த தகட்டில இருக்கு. 2000 வருஷங்களுக்கு முன்னாடியே இவ்வளவு நுட்பமான இன்ஜினியரிங் அறிவு அவங்களுக்கு இருந்திருக்கு. அதே குகையில கிடைச்ச த வார் ஸ்க்ரோல் ஒரு பிரம்மாண்டமான போரை பத்தி பேசுது. அதுல சொல்லப்பட்டிருக்கிற ஆயுதங்களும் எதிரிகளோட மூமெண்ட்ஸை முன்கூட்டியே கணிக்கிற முறைகளும் மாடர்ன் காலத்து போர் முறைகளை அப்படியே ஒத்திருக்கு. 2026 ஆய்வுல அந்த எழுத்துக்களோட கேப்பும் தடிமனும் ஒரு குறிப்பிட்ட மேத்ஸ் வரிசைப்படி அமைஞ்சிருக்கிறது தெரிஞ்சது. இந்த வரிசை முறை இன்னைக்கு இருக்கிற கம்ப்யூட்டர் கோட்ஸ் டேட்டாவை சேவ் பண்ற அதே லாஜிக்ல ஒர்க் ஆகுது. ரகசிய ரேடார் ஸ்கேன் மூலமா அந்த பகுதிக்கு அடியில லேப்கள் இருந்ததற்கான ஆதாரங்கள் கிடைச்சிருக்கு. அங்க வாழ்ந்தவங்க மெட்டல்ஸ் மற்றும் மெடிக்கல் முறைகள் பத்தி தீவிரமா ரிசர்ச் பண்ணிருக்காங்க. ஏடுகள்ல நெஃபிலிம் அப்படிங்கிற ராட்சதர்களை பத்தின குறிப்புகள் இருக்கு. அதே குகையில நடந்த அகழ்வாராய்ச்சியில வழக்கத்துக்கு மாறான சைஸ்ல எலும்பு கூடுகளும் பூமியில ரொம்ப அபூர்வமா கிடைக்கிற சில மெட்டல் தாதுக்களும் கிடைச்சிருக்கு. இந்த சுருள்கள்ல இருக்கிற மேப்ஸ் விண்வெளியில இருக்கிற ஒரு குறிப்பிட்ட நட்சத்திர கூட்டத்தை துல்லியமா காட்டுது. மாடர்ன் டெலஸ்கோப்புகள் கண்டுபிடிச்ச அதே நட்சத்திரங்களை எந்த கருவியும் இல்லாம அப்பவே அவங்க கணிச்சிருக்காங்க. கார்பன் டேட்டிங் டெஸ்ட் படி இந்த தோல் கிமு 2ஆம் நூற்றாண்டை சேர்ந்தது.
ஆனா அந்த தோல்ல இருக்கிற டிஎன்ஏ கிபி 1ஆம் நூற்றாண்டுல வாழ்ந்த விலங்குகளோட டிஎன்ஏவோட மேட்ச் ஆகுது. இந்த டைம் டிஃபரன்ஸ் ஆராய்ச்சியாளர்களை குழப்பத்துல அழுத்தியிருக்கு. அந்த தோல்கள் பல வருஷமா பாதுகாக்கப்பட்டிருக்கலாம். இல்லனா அங்க காலத்தோட வரிசை முறை பத்தின வேறொரு சயின்ஸ் ரகசியம் ஒழிஞ்சிருக்கலாம். 2026ல முழுமையா படிக்கப்பட்ட அந்த ரகசிய செய்தி இதுதான். அறிவை பாதுகாத்து வைங்க, தகுதியுள்ள காலம் வரும்போது அது தானா வெளியே வரும். இந்த ஏடுகள் நம்ம காலத்துக்காக பிளான் பண்ணப்பட்ட ஒரு டைம் கேப்சியூல். இன்னைக்கு நாம நம்ம டேட்டாவை டிஜிட்டல் முறையில சேமிக்கிறோம். ஆனா ஒரு சின்ன மண்பானை மற்றும் நேச்சுரல் சூழலை பயன்படுத்தி 2000 வருஷங்களா இந்த ரகசியங்கள் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது ஒரு பெரிய பாடம். அந்த ஏடுகளோட கடைசி வரி இதுதான்: மனிதன் ஒரு நாள் நட்சத்திரங்களை நோக்கி பயணிப்பான், ஆனா அவன் தன்னோட ஆரம்பத்தை என்னைக்குமே மறக்கக்கூடாது. அந்த தோல்ல கண்டுபிடிக்கப்பட்ட விசித்திரமான டிஎன்ஏ ஒரு பயாலாஜிக்கல் கோடா இருக்கலாம். அது ஃபியூச்சர்ல நாம செயல்படுத்துறதுக்கான ஒரு முக்கியமான தகவலை தன்னுள்ள வச்சிருக்கு. அந்த ரகசியங்கள் முழுமையா வெளியே வரும்போது நம்ம வரலாற்றோட பல பக்கங்கள் மாற்றி எழுதப்படலாம். அந்த மர்மமான டிஎன்ஏ யாருடையதா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க. விண்வெளியைப் போலவே உங்களோட சிந்தனைகளும் விரிவடையட்டும். This is The Shift. Peace out.